தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அமெரிக்கா தெரிஞ்சுதான் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு, தெரியாமலா பண்ணதான் நினைக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தானுக்கு அவங்க எந்த அளவுக்கு ராணுவம் சார்ந்து உதவுறாங்களோ அந்த அளவுக்கு இந்தியா கிட்ட இருந்து அமெரிக்கா உறவு தள்ளி தள்ளி போகுதுன்னு அர்த்தம். ஒரு பக்கம் இந்திய உறவை புதுப்பிக்கணும்னு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்க அதே நேரம் பாகிஸ்தான் ராணுவம் சார்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சமீபகாலமாக கவனிச்சிங்களா, பாகிஸ்தானுக்கு ட்ரம்ப் மேலே அவ்வளோ லவ், எந்த அளவுக்கு பாசத்தை பொழிய முடியுமோ பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது கூடவே சேர்த்து அமெரிக்கான நோபல் பரிசு என் தலைவனுக்கு கொடுத்தே தீரணும். இவரை விட்டா அந்த தகுதியான ஆள் யாருப்பா அந்த ஒரு ப்ரைஸை வாங்குறதுக்குன்னு யார் சொன்னா? பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷேபாஸ் ஷெரீப் சொல்லியிருந்தாப்புல ஸ்டேஜில். ஏன்னா அவரும் ஒத்துக்கிறாரு, எங்களுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வரும்போது ட்ரம்ப் தான் தலையிட்டு தீர்த்து வச்சாரு. ஒரு பெரிய போரை நிறுத்தின பெருமை இவருக்கு இருக்கு, அதனால அமெரிக்காவில் நோபல் பரிசு கொடுக்கணும்னு இவர் வரைஞ்சு கட்டி பேசிட்டு இருக்காரு. அதான் தலைய முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், சிரிப்பு, முகமெல்லாம் பல்லா இருக்கும். ஓகே, நமக்கு அமெரிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்கிறவங்க பட்டியலில் ஷேபாஸ் ஷெரீஃபை இணைஞ்சிருக்காருன்னு. ஆனால் இந்தியா அந்த பட்டியல் இணையலைங்க. இது வரைக்கும் நாம அமெரிக்கான நோபல் பரிசு சார்ந்து டொனால்ட் ட்ரம்ப் பேரை முன்மொழியவே இல்லை. ஏன்னா உண்மை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், பிரச்சனையை அப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு மட்டும் அமெரிக்கா வருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா தப்பு. அந்த பிரச்சனைக்கு ஆரம்பத்துக்கான காரணமே அமெரிக்கா மேபி இருந்திருக்கலாம். இதுதான் எல்லாரும் டவுட்ஃபுல்லாக பார்ப்போம். அந்த உண்மை நம்ம கவர்மெண்ட் தெரியாமையா இருக்கும். ரெண்டாவது, கிரிப்டோ டீல்ஸை ஃபுல்லாக சைன் பண்ணாங்க பாகிஸ்தானுக்கும் இந்த அமெரிக்காவுக்கும் இடையில. அதுவும் அமெரிக்கா கடையெல்லாம் யாரு? ட்ரம்ப்போட ஃபேமிலியில் இருக்காங்கள, அவங்க தான் போயிட்டு ஃபுல்லாக டீலை சைன் பண்ணிட்டு வந்தது பாகிஸ்தானில். இது பத்தாதுன்னு பலுச்சிஸ்தானில் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குல்ல, அதை அமெரிக்கா எடுத்துக்கலான்ற சம்மந்தமாக ஒரு டீலை போட்டாங்க. இப்போ அந்த டீலை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு பாகிஸ்தான் அமெரிக்க உறவு அடுத்தடுத்த லெவல் மேலே போய்கிட்டே இருக்கு. பாகிஸ்தான் இவ்வளோ செஞ்சிருக்கல அமெரிக்காவுக்கு, எல்லாத்துக்கும் தலையை அசைச்சு எதை கட்டல ஓகேன்றாங்களே. இப்போ என்னங்க டைமு? அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய டைம். அவங்க பண்ணதெல்லாம் சேர்த்து வச்சு எப்படி அமெரிக்கா திருப்பி செலுத்த தெரியுமா? போர் விமானங்கள் மூலமா, அதுவும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா, இந்த பாகிஸ்தான் விமானப்படைக்கு தேவையான சில விஷயங்களை கொடுக்கறது மூலமா. அதாவது அமெரிக்கா இப்போ பாகிஸ்தானுக்கான புதிய மிலிட்ரி பேக்கேஜை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா அதோட வேர்த் எவ்வளோ தெரியுமா? இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு 6200 கோடி ரூபாய் அந்த பேக்கேஜோட வேர்த்து. இது எதுக்காகனா பாகிஸ்தானோட F-16 ஜெட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளீட்டை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுறதுக்காக மட்டுமே இவ்வளோ பெரிய பேக்கேஜ். இதில் எதுனா அப்டேட்ஸ் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏவியானிக்ஸில் அப்டேட் நடக்க போகுது. ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த F-16 ஜெட்ஸாக இருந்து அதுக்கான அப்கிரேடேஷன் அண்ட் ரேடார்ஸு, ட்ரைனிங் செஷன் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ண போகிறாங்க. கரண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட 70-80 F-16 ஜெட்ஸ் இருக்குங்க. அமெரிக்கா தயாரித்து கொடுத்தது தான். எவ்வளோ 70-80 ஜெட்ஸ் இருக்குது. இந்த வகையில் பாகிஸ்தான் விமானப்படையை தூக்கி பிடிக்கிற தூணே இந்த F-16 தான். ஆனால் அப்பேற்பட்ட தூண் ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் எவ்வளோ தூளாச்சுன்னு நம்ம கிட்ட மாட்டி உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அமெரிக்கா அட்வான்ஸ்டாக சில ஐட்டம்ஸையும் கொடுக்க போகிறாங்க, சில அட்வான்ஸ்ட் ஐட்டம்ஸையும். அதில் முக்கியமான ஒரு காம்பனன்ஸோட தான் இருந்தால் லிங்க் 17 சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பார்க்குறீங்களா, இப்படி தான் இருக்கும் அந்த சிஸ்டம். இது எதுக்காகனா, இந்த பைலட்ஸ் இருக்காங்களா, இந்த ஜெட்டில் ஃபுல்லாக பறந்துட்டு இருக்க பைலட்ஸு, அவங்க ஷிப்ஸு கூடயும் அப்புறம் இந்த கிரவுண்ட் லெவல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இவங்க கூடயும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக, ரியல் டைமில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சிஸ்டமாக பயன்படுத்துவாங்க. இதையும் அமெரிக்கா இந்த புதிய பேக்கேஜில் பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லை, இந்த பாம் கேசிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இது மாதிரி கிட்டத்தட்ட 6 பாம் கேசிங்ஸை பாகிஸ்தானுக்கு இந்த பேக்கேஜோடு சேர்த்து அமெரிக்கா கொடுக்க போகுது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 500 பாம்ஸ் வரைக்கும் கேசிங்கில் பிளேஸ் பண்ண முடியும். எப்போ எப்படி விஷயம் பார்த்தீங்களா? இதெல்லாம் பாகிஸ்தானு செஞ்சுட்டு இருக்க அமெரிக்கா. அதான் இங்கே ஹைலைட்டு. இந்த வார் ஹெட்ஸா, ப்ரிசிஷன் முனிஷன்ஸ் இருக்குல்ல, இதை சார்ந்து இந்த கேசிங்ஸை பயன்படுத்திக்க முடியும். இந்த அப்கிரேடேஷன்லாம் இப்போ பண்ணுறதுனால இந்த F-16 ஜெட்ஸ் இருக்குல்ல, அதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்றது 2040 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். இந்த அப்கிரேடேஷன்லாம் பண்ணாமல் விட்டாங்கனாக்கா சில ஆண்டுகள்லேயே அதுவும் வழக்கு வஞ்சி போயிடும். அந்த விமானங்கள்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தகர டப்பா மாதிரி தான் ஓரமாக இருக்கணும். ஆனால் அதுக்கு இந்தளவு அப்கிரேட் பண்ணுறதுனால 2040 வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். இந்தளவுக்கு அவங்க அந்த விமானப்படை சார்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இந்தியாவுக்கு தலைவலியா இல்லையா? ஏன்னா இவங்க பாகிஸ்தான் சும்மா இல்லாமல் பயங்கரவாதிகள் ஏவி விட்டு ஒரு முறை இந்தியாவில் அமைதியை குலைக்க ட்ரை பண்ணுவாங்க. நாம் திரும்ப அடிக்க போகிறப்ப இந்த ஜெட்ஸ் நம்மளுக்கு இந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகிருந்தா லேசான தலைவலி நம்மளுக்கு. இது எதுக்கு நான் ஃபுல் பிளட்ஜ் தலைவலின்னு சொல்லனா, ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே பார்த்துட்டோம் F-16 லட்சணத்தை. ஆக்சுவலி நம்ம பிறந்து கட்டியாச்சு, அதனால அந்த வார்த்தையில் மென்ஷன் பண்ணேன். இப்போ எதுக்காக இது போல பண்ணுறீங்க அப்படின்னு
இந்தியா அமெரிக்கா கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே ரைட்டு, சப்ப கட்டு தானே கட்டுவாங்க. இது நான் ஒன்று சொல்கிற, கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ இந்தியா வெனிசுவேலாவுக்கு நிறைய ஃபைட்டர் ஜெட் சார்ந்து கொடுக்குறோம், நிறைய ஆயுதங்கள், அவங்க நாட்டோட ராணுவத்தை வலிமையாக்கிறதுக்கு நாம கொடுக்குறோம் அப்படின்னா அமெரிக்கா இது எப்படி பார்க்கும்? எப்படி வருவாங்க வரைஞ்சு கட்டிக்கிட்டு, என்ன இந்தியா நமக்கு நட்பு நாடாக இருந்து இப்படிலாம் பண்ணுறீங்க, எங்கள் எதிரிக்கு போய் இதெல்லாம் கொடுக்குறீன்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்தால் ரத்தம், நம்மளுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இப்போ அந்த மைண்ட் செட்டு தான் அமெரிக்காவுக்கு. ஆக்சுவலாக இது சார்ந்து இந்த பாகிஸ்தானுக்கு புதிய மிலிட்டரி பேக்கேஜ் அவங்க அப்ரூவ் பண்ணாங்களா அமெரிக்கா, அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஒரு முக்கியமான வரி. ஏங்க இது ஏதோ பேசிக் மிலிட்டரி பேலன்ஸ் இருக்குல்ல ரீஜனில், இந்த ரீஜனில் இந்தியா பாகிஸ்தானில் இருக்க இந்த ரீஜனில், அதை நாங்கள் அசைச்சு பார்க்குற மாதிரி ஆல்ட்ரு பண்ணுற மாதிரிலாம் இந்த பேக்கேஜ் கிடையாதுங்க, அதனால யாருக்கு வந்து பிரச்சனை வராது அப்படின்னு இருக்காங்க. இந்தியான்ற வார்த்தையை மட்டும் தான் குறிப்பிடல உள்ள, ஆனால் இந்த லைனை தெளிவாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கு அமெரிக்கா. என்ன சொல்ல வராங்க புரியுதா? ஏன்பா இந்தியா வந்து பயப்படலாம் வேண்டாம், இந்தியா வந்து பேனிக் மோடுக்கெல்லாம் போக வேணாம், பாகிஸ்தானுக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அவங்க எங்களுக்கு பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கைமாறு மாதிரி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதனால இந்தியாவுக்கு பாதிப்புலாம் பெருசாக வந்துடாதுன்ற மாதிரி தான் அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல இப்படி மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் என்ன தெரியுமா விரும்பிக்கிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த சவுத் ஏஷியாவை பேஸ் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும்னு பாகிஸ்தான் ரொம்ப கங்கணம் கட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த நாட்டில் இப்போ அதுதான் வெறும் ப்ரொபகண்டாவாக ஆரம்பிச்சிருக்காங்க. சரி ப்ரோ, இதில் இந்தியா வருமானு கேட்டீங்கன்னா, இந்தியா இல்லாத ஒரு சவுத் ஏஷியன் டீமை பாகிஸ்தான் கிரியேட் பண்ண துடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஃபேக்டை சொல்லட்டுமா, பாகிஸ்தானில் இந்த மோட்டிவை அச்சீவ் பண்ணவே முடியாது, அடிச்சு சொல்லுவேன். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு காட்டுமா? நேபாள் ஒரு சவுத் ஏஷியா நாடு தானே. ஓகே, 19th இண்டோ நேபாள் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் சூரிய கிரண் இருக்குல்ல, அது வேற லெவலில் நடந்திருக்கு. யார் யார்? நம்ம இந்தியா சைடில் இருக்க வீரர்கள், இன்னொரு பக்கம் நேபாள் சைடில் இருக்க வீரர்கள், 2 பேரும் சேர்த்து வச்சு சூரிய கிரண் நடந்திருக்கு. அந்த காட்சிகளை பாருங்க, அப்போ உங்களுக்கே தெரியும் பாகிஸ்தானில் நினைக்க மட்டும் தான் முடியும் இந்த சவுத் ஏஷியாவில் இந்தியாவை தனிமைப்படுத்தணும் அப்படின்ட்டு, ஆனால் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு உண்மை புரிஞ்சிடும். சரி, சவுத் ஏஷியாவில் நம்ம இதை பண்ண முடியல அப்படின்னா ஒட்டுமொத்த ஏஷியாவை இந்தியாவுக்கு எதிராக திருப்பினாக்கா, இந்தியா இல்லாத ஒரு ஏஷியா அமைப்பு அமைச்சாக்கா, இதை பாகிஸ்தான் நினைக்கலாம், பண்ணிட முடியுமா? அவ்வளோ பவர் ஒன்றும் பாகிஸ்தானுக்கு கிடையாது. ஓகேவா? ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் டீமை சேகரிங்கன்னா மனப்பூர்வமாக வரவேற்கலாம். பயங்கரவாதம் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை பேர் சேர்த்தாலும் அது பாவம் தான், அது குற்றம் தான். ஸோ பாகிஸ்தான் இதையும் தாண்டி ஏஷியாவில் சில நாடுகள் நம்ம இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விட்டு நினச்சாங்கனாக்கா, அவங்க அடுத்து உதாரணத்துக்கு இந்தோனேஷியாவை டார்கெட் பண்ணுறான்னு வைங்க. சரி, குட்டி குட்டி நாடாக நம்ம பிடிச்சிப்போம், முதல்ல அவங்கள வச்சு நம்ம இந்தியாவை முதல்ல எதிர்க்க ஆரம்பிப்போம், இந்தோனேஷியாவை கேட்குறான்னு வைங்க. அவங்க ஒத்துப்பாங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமா? இப்போ உங்களுக்கு காட்சியாகவே காண்பிக்கிறேன். 10வது இந்தியா இந்தோனேஷியா ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எக்ஸசைஸ் இருக்குல்ல,
அது பேர் கருட சக்தி. அந்த எக்ஸசைஸ்ல இந்தியா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. கமாண்டர்ஸோட ஒட்டுமொத்தமான திறமைன்றதோட ஒரு சின்ன பாட்டா அதில் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் ஏஷியாவில் இருக்க பெரும்பாலான நாடுகள் இந்தியாவுக்கு சார்பான நிலை எடுக்கிறாங்கனாக்கா அது சும்மாலாம் கிடையாது. அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம முதல்ல போய் நிற்போம். இயற்கை பேரிடர்கள் வந்துச்சுன்னா நம்ம போய் அவங்கள காப்பாற்றுவோம். கொரோனா டைம்ல உலகத்துக்கே மருந்து கொடுத்து காப்பாற்றின நாடு தாங்க நம்ம. ஏன் இப்போ நடந்த ஸ்ரீலங்கா கிரைசிஸ், ஃப்ளட்டு, அப்போ இந்தியா தானே போயிட்டு அவ்வளோ தூரம் ஓடி ஓடி உழைச்சு அவங்களை காப்பாதிச்சு மக்களை. இவ்வளோ பெரிய நல்ல நல்ல விஷயங்களை பண்ணி ஆசியா முழுக்க பல நாடுகளை நம்ம நட்பு நாடுகளை சம்பாதிச்சு வச்சிருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுது? பயங்கரவாதத்தை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கு எல்லா நாடுகளுக்கும். அந்த நாடு ஒன்று சொல்லிச்சுன்னா எல்லா நாடும் கேட்டுருமா என்ன? இந்த ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கருட சக்தி, இதை பாருங்க, அப்பயும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இந்தியாவை தனிமைப்படுத்த வாய்ப்பே இல்லைன்ட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். அமெரிக்கா என்னதான் சப்பக்கட்டு கட்டி பாகிஸ்தானோட விமானப்படைக்கு இந்த அளவுக்கு அவங்க வரைஞ்சு கட்டி உதவி பண்ணாலும், இந்த எத்தனை மிலிட்ரி பேக்கேஜை அவங்க அப்ரூவ் பண்ணி கொடுத்தாலும், நாளை பின்ன இந்திய இறையாண்மையை பாகிஸ்தான் மீறுது அப்படின்ற பட்சத்தில் பதிலடி காத்திருக்கு. நடுவில் F-16 வந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு படையாக வந்தாலும் சரி, இந்தியா பின் வாங்கவே வாங்காதுங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன்றும் முடியல, எப்போ வேணாலும் திரும்ப ஆரம்பிப்பாங்க. அதை சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.